நம்ம வீட்டு தேவைக்கு கத்திரிக்காய் வேணும்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிருந்தாங்க கத்திரிக்காய் பறிக்கலான்னு. அங்கே போய் பார்த்தா தான் கத்திரிக்காய் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கத்திரிக்காய் இருந்தது. இது வந்து இந்த வருடத்தோட கத்திரி செடி கிடையாது. இது வந்து போன வருடம் நம்ம விதைச்சிருந்த கத்திரி செடி. இன்னும் வந்து காய்கள் வச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து நாட்டு ரகம். இது நாட்டு ரகன்றதால தான் நமக்கு இத்தனை வருஷமாக இது காய்கள் கொடுத்துட்ருக்கு. இதே வந்து ஹைப்ரிட் செடியாக இருந்தால் நமக்கு இவ்வளோ நாள் கத்திரிக்காய் கொடுக்காது. அது செடியுமே இறந்துட்டுருக்கும். இது நாட்டு ரகன்றதால நமக்கு இந்த செடிகள் வந்து அப்படியே இருக்குது. இந்த வருடம் நம்ம புது கன்று நட தான் போகிறோம். நம்ம இருந்தாலும் இந்த பழைய கன்றை நம்ம பிடுங்கி எடுக்காமல் நம்ம கொஞ்சம் மண் மட்டும் கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் இயற்கை உரம் இல்லைனா மாடு சாணம் இதை கொஞ்சம் கொடுத்தா நமக்கு நிறைய காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போயே இது நிறைய காய்கள் எடுத்துருக்கு. நம்ம எல்லா கத்திரிக்காயும் பறிச்சிட்டோம். ப்ளஸ் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் சம்பா மிளகாயும் கொஞ்சம் காந்தாரி மிளகாயும் நம்ம தோட்டத்தில் இருந்தது. அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேறு இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பெரிய காய்கள் அறுவடை பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்சம் பாகற்காய் மட்டும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. அதுவும் நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம். இது சின்ன அறுவடை வீடியோ தான். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய அறுவடை வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.